பசும்புல் உற்பத்தி என்பது கால்நடை வளர்ப்பின் அடிப்படை தேவையாகும். பால் உற்பத்தி, இறைச்சி உற்பத்தி, முட்டை உற்பத்தி போன்ற கால்நடை சார்ந்த தொழில்கள் அனைத்தும் பசும்புலின் தரம் மற்றும் அளவின் மீது பெரிதும் சார்ந்துள்ளன. ஏனெனில் கால்நடைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் அவை உண்பது சத்தானதாக இருக்க வேண்டும். அதற்காகவே விவசாயிகள் பசும்புல் சாகுபடியில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பழங்காலத்தில் இயற்கையாகவே வயல்களில் பசும்புல் வளர்ந்து வந்தது. ஆனால் இன்று அதிகளவில் பயிரிடப்பட்ட நிலங்கள், நவீன விவசாயம் மற்றும் நகரமயமாக்கல் ஆகியவற்றால் இயற்கை புல்கள் குறைந்துவிட்டன. எனவே பசும்புல் சாகுபடியை திட்டமிட்ட முறையில் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பசும்புல்கள் பல்வேறு வகைகளில் கிடைக்கின்றன. உதாரணமாக நாபியர் புல், கொலம்பியன் புல், கினியா புல், பஜ்ரா புல் போன்றவை. இவை அனைத்தும் கால்நடைகளுக்கு சிறந்த உணவாகும். பசும்புல் உற்பத்தி செய்வதற்கு அதிக பராமரிப்பு தேவையில்லை. ஒருமுறை நட்டுவிட்டால் தொடர்ந்து பல மாதங்கள் அல்லது ஆண்டுகள் வரை அறுவடை செய்ய முடியும். குறிப்பாக நாபியர் புல் ஒருமுறை நட்டுவிட்டால் 3 முதல் 4 ஆண்டுகள் வரை தொடர்ச்சியாக பசும்புல் கிடைக்கும். இதனால் விவசாயிகளுக்கு குறைந்த முதலீட்டில் நிலையான உணவு தரம் கிடைக்கிறது. பசும்புல் சாகுபடியில் மண், நீர், காலநிலை போன்றவை முக்கிய பங்காற்றுகின்றன. பொதுவாக சற்று ஈரப்பதம் நிறைந்த மண் மற்றும் நல்ல பாசனம் உள்ள இடங்களில் பசும்புல் அதிகமாக வளரும். அதிகமாக உழவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சிறிய உழவு செய்து நாற்றுகளை நட்டுவிட்டால் போதும். புல்கள் விரைவாக வளரும் தன்மை கொண்டவை. அதே சமயம் நீர் பற்றாக்குறை உள்ள இடங்களில் ஹைட்ரோபோனிக்ஸ் போன்ற முறைகள் மூலம் பசும்புல் உற்பத்தி செய்யலாம். இது ஒரு நவீன தொழில்நுட்பம். இதில் தானியங்கள் மற்றும் விதைகள் தண்ணீர் மற்றும் ஊட்டச்சத்துடன் கலந்து சிறப்பு அறைகளில் வளர்க்கப்படுகின்றன. இதனால் மண்ணில்லாமலேயே பசும்புல் குறுகிய காலத்தில் கிடைக்கிறது. பசும்புல் உற்பத்தியின் நன்மைகள் பல. முதன்மையாக கால்நடைகளுக்கு சத்தான உணவு கிடைக்கிறது. இதனால் பசுக்கள், ஆடுகள், எருமைகள் போன்றவை ஆரோக்கியமாக இருக்கும். அவற்றின் பால் உற்பத்தி அதிகரிக்கும். பசும்புல் இல்லாத நிலையில் வைக்கோல், பருப்பு தோல், வியர்க்கட்டை போன்றவை கால்நடைகளுக்கு கொடுக்கப்படுகின்றன. அவை அடிப்படை உணவாக இருந்தாலும் முழுமையான சத்துக்களை வழங்காது. ஆனால் பசும்புல் கொடுத்தால் புரதம், வைட்டமின், கனிமச்சத்து ஆகியவை அனைத்தும் சமநிலையாக கிடைக்கும். இதனால் கால்நடைகளின் வளர்ச்சி மேம்படும். பசும்புல் உற்பத்தி செய்வதால் கால்நடை வளர்ப்பின் செலவும் குறைகிறது. வெளியில் இருந்து வைக்கோல் அல்லது கால்நடை தீவனம் வாங்க வேண்டிய அவசியம் குறையும். விவசாயிகள் தங்கள் நிலத்தில் பசும்புல் வளர்த்து வைத்துக் கொண்டால் ஆண்டு முழுவதும் தங்களது மாடுகள், ஆடுகள், எருமைகளுக்கு தேவையான உணவுகளை வழங்க முடியும். இது பொருளாதார ரீதியாகவும் சுகாதார ரீதியாகவும் பெரிய பயனளிக்கும். பசும்புல் சாகுபடியை கூட்டுறவு சங்கங்களாகவும் சுய உதவி குழுக்களாகவும் மேற்கொள்ளலாம். பல இடங்களில் பெண்கள் பசும்புல் சாகுபடியில் ஈடுபட்டு நல்ல வருமானம் ஈட்டுகின்றனர். ஏனெனில் பசும்புலை அதிக அளவில் வளர்த்து அருகிலுள்ள கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு விற்பனை செய்ய முடியும். சந்தையில் பசும்புலுக்கு எப்போதும் தேவை இருக்கிறது. பால் உற்பத்தி நிறுவனங்கள், பால் சங்கங்கள் ஆகியவை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக பசும்புலை வாங்கி செல்கின்றன. இதனால் சந்தை பிரச்சினை மிக குறைவு. பசும்புல் சாகுபடி தொடர்பான பயிற்சிகளை அரசு மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் வழங்குகின்றன. தமிழ்நாட்டில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள், கால்நடை மருத்துவமனைகள், அரசு பால் சங்கங்கள் ஆகியவை விவசாயிகளுக்கு பயிற்சி வழங்கி வருகின்றன. பசும்புல் விதைகள் மற்றும் நாற்றுகள் குறைந்த விலையில் வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் புதிய விவசாயிகள் கூட எளிதாக பசும்புல் சாகுபடியில் ஈடுபட முடிகிறது. பசும்புல் உற்பத்தி கால்நடை தொழிலுக்கு உயிரோட்டமாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனெனில் பசும்புல் இல்லாமல் பால் உற்பத்தி சாத்தியமில்லை. பால் உற்பத்தி இல்லாமல் பால் சார்ந்த பொருட்கள் தயாரிக்க முடியாது. எனவே பசும்புல் சாகுபடி என்பது நேரடியாக நாட்டின் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் விவசாயிகள் வாழ்க்கை நிலை மேம்பாட்டுடன் தொடர்புடையது. இன்றைய நிலையில் பசும்புல் உற்பத்தியை நவீன முறைகளில் மேற்கொள்வது மிக அவசியமாகிறது. ஹைட்ரோபோனிக்ஸ் முறையால் ஒரே வாரத்தில் பசும்புல் கிடைக்கிறது. சிறிய அளவில் 1 கிலோ விதையில் இருந்து 7 கிலோ வரை பசும்புல் உருவாகிறது. இதனால் குறுகிய காலத்தில் கால்நடைகளுக்கு தினசரி தேவையான பசும்புலை வழங்க முடிகிறது. இது நகரப் பகுதிகளிலும்
நிலமில்லாதவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. மொத்தத்தில் பார்க்கும்போது பசும்புல் உற்பத்தி என்பது ஒரு சிறிய சாகுபடி மாத்திரமல்ல, அது ஒரு நிலையான விவசாய மற்றும் கால்நடை வளர்ப்பு முறையாகும். இது உணவு சங்கிலியின் முக்கிய இணைப்பாகவும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் வழியாகவும் அமைகிறது. எதிர்காலத்தில் கால்நடை வளர்ப்பில் அதிக வருமானம் பெற வேண்டுமெனில் பசும்புல் உற்பத்திக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பது உறுதி.